அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களின் பிறந்த தேதிக்கு ஏற்ற நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் எது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். எண் 1, அதாவது பிறந்த தேதிகள் 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 10ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 19ஆம் தேதியில் பிறந்தவர்கள், 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இந்த தொகைகளில் கூட்டினால் அனைத்தும் ஒன்றாகவே வரும். ஆகினால் இது எண் 1க்கு சம்பந்தப்பட்ட தேதிகள். இவர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்களாகவும் தலைமைத்துவ பண்பு கொண்டவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள பரம்பூர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் சிறந்த பலனை இவர்களுக்கு தரவல்லது. இது ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்று. இங்கு வழிபாடு செய்தவர்கள் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த கோவிலுக்கு சென்று வருபவர்கள் தனியாக தொழில் தொடங்குவது மற்றும் எண்ணற்ற பிரச்சனைகளிலிருந்து தவித்து கொண்டிருப்பவர்கள், ஆண் குழந்தை இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள், முக்கியமாக தலைமை பண்புக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், கண்டிப்பாக இந்த சூரியனின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை வழங்க உள்ளது. அடுத்ததாக எண் 2. முக்கியமாக எண் 2இல் பிறந்த தேதிகள் என்னவென்றால் 2ஆம் தேதி பிறந்தவர்கள், 11ஆம் தேதி பிறந்தவர்கள், 20ஆம் தேதி பிறந்தவர்கள், 29ஆம் தேதி பிறந்தவர்கள். இதனை எந்த எண்ணை கூட்டினாலும் 2ஆகவே வரும். ஆகவே இது எண் 2க்கு சம்பந்தப்பட்ட தேதிகள். சந்திரன் பகவான் மனோகாரகன் ஆவார். சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் இவர்களுக்கு குஜராத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சோம்நாத் கோவில் மிக சிறந்த இடமாகும். இங்கு தரிசனம் செய்து மன அமைதியும் விருப்பங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றும். முக்கியமாக எண் 2 அம்சம் கொண்ட இவர்கள் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். மனோகாரகனான சந்திர பகவான் இவர்கள் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஆகியனால் அழகு, அறிவு அனைத்திலும் திகழ்ந்து வருவார்கள். இவள் பேச்சு திறமையில் எதையும் வெல்லக்கூடிய அற்புதமான சக்தி இந்த ஆலயம் எண் 2 அமைப்பையும் சந்திரன் ஆதிக்கம் கொண்ட இவர்கள் குஜராத் மாவட்டத்தில் அமைந்துள்ள சோம்நாத் கோவில் ஆலயத்திற்கு சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் அவர்களுக்கு நல்லபடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக எண் 3. பிறந்த தேதிகள் 3, 12, 21, 30. இதை எதை கூட்டினாலும், அதாவது 3ஐ கூட்டினால் 3, 1 +, அதாவது 12ஆம் தேதி என்றால் 1 + 2ஆக கூட்டினால் அது 3ஆக மாறும். அடுத்ததாக 21 என்றால் 2 + 1ஆக மாற்றி அதை கூட்டினாலும் 3 வரும். 30 என்றால் 3 + 0, அதாவது 3உடன் 0வை கூட்டினாலும் 3 தான் வரும். ஆகையால் இப்படி தான் இதை 3ஆம் எண் என தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். குரு பகவானின் ஆதிக்கம் கொண்ட இவர்களுக்கு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஆலயத்திற்கு சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக திருப்பதி ஏழுமலையான் கோவில் மிகவும் உகந்த இடமாக இது இருக்கிறது. செல்வ செழிப்பு நிறைந்த அற்புதம் வாய்ந்த இடம்தான் இந்த ஏழுமலையான் கோவில். இந்த கோவிலுக்கு சென்று ஒரு முறை வந்தால் திருப்பங்கள் அனைத்தும் ஈடேறும். உங்களுடைய வாழ்க்கைகள் கண்டிப்பாக மற்றொரு திசையை நோக்கி செல்ல அற்புதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக எண் 4 முதல் 6 வரை, அதாவது எண் 4இல் பிறந்த தேதிகள் 4, 13, 22, 31 ஆகும். இது பரம்பூர் ராகு பகவானின் ஆதிக்கம் கொண்டவர்கள். இவர்களுக்கு கர்நாடக மாவட்டத்தில் உள்ள குகே சுப்பிரமணிய சுவாமி கோவில் சிறந்த பரிகார தலமாகவும் விருப்பங்களை நிறைவேற்றும் இடமாகவும் பார்க்கப்படுவது என்பது வியப்புக்குரியதாகவே இருக்கிறது. ஆகினால் இந்த எண் கொண்டவர்கள் இந்த கர்நாடக மாநிலத்தில் உள்ள இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று வந்தீர்கள் என்றால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். அடுத்ததாக எண் 5. பிறந்த தேதிகள் 5, 14, 23. இதெல்லாம் 5 எண் சம்பந்தப்பட்டவை. புதன் கிரகத்தின் ஆளுமை கொண்டவை. இவர்களுக்கு மும்பையில் உள்ள சித்தி விநாயகர் கோவில் வழிபடும் பெரும் நன்மைகளை கண்டிப்பாக தர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக எண் 6. பிறந்த தேதிகள் 6, 15, 24 ஆகும். சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் இவர்கள். மும்பையில் உள்ள மகாலட்சுமி கோவில் மிகவும் உகந்தது. மகாலட்சுமி வழிபாடு செய்வது இவர்களது ஆசைகள் நிறைவேற்றமாகும். அடுத்ததாக
எண் 7 ஆகும். 7 முதல் 9 வரை எண் 7இல் பிறந்த தேதிகள் 7, 16, அடுத்ததாக 25. கேது பகவானின் ஆதிக்கம் கொண்டவர்கள். இவர்களால் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள சின்னமஸ்தா கோவில் செல்வம் மிகுந்த சிறப்பது. இந்த தலம் இவர்களின் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கும் என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக எண் 8இல் பிறந்தவர்கள். இந்த தேதியில் பிறந்தவர்கள் முக்கியமாக 8, 17, 26 ஆகும். இது 8 தொடர்புடையது. சனி பகவான் ஆதிக்கம் கொண்ட இவர்களுக்கு மகாராஷ்டிராவில் உள்ள சாலினி சிங்பூர் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த இடமாகும். சனி பகவான் அருளால் இவர்கள் விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்ததாக எண் 9. செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் கொண்ட இவர்களுக்கு ராஜஸ்தானில் உள்ள ஜலாசர் பாலாஜி அதாவது அனுமன் கோவில் மிகவும் உகந்த தலமாகும். அனுமனால் இவர்கள் தடைகள் நீங்கி விருப்பங்கள் கண்டிப்பாக விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் இவர்களுக்கு நல்லபடியாக அமைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. கண்டிப்பாக இவர்கள் இந்த தகவலின்படி இவர்கள் செயல்பட வேண்டும். எண்கணிதமும் ஜோதிட சாஸ்திரமும் நம்பிக்கையின்படி அமைகிறது. ஆகையால் அனைவரும் இதனை மனதில் எடுத்துக்கொண்டு எந்தெந்த கோவிலுக்கு சென்று அற்புதமாக நிலைநிறுத்த வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் திருச்செந்தூர் மற்றும் தஞ்சை பெரிய கோவில், அடுத்ததாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் திருச்செந்தூர் அறுவடை முருகன் கோவில் இது அனைத்திலும் இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த அந்தஸ்தை தரவல்லது. வெளியூர் மாவட்டங்களுக்கு நாங்கள் செல்ல முடியாது என்றால் உள்ளூரில் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வந்து பிரசித்தி பெறலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.